சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 11 ஜூன் 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடை எடுத்துட்டேன். ரெண்டு சைடுமே நான் ட்ரேட் எடுத்துட்டேன். முதல்ல எனக்கு முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எனக்கு கிடச்சிது. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11:25 கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு அப்சைட் ட்ரேட் நான் எடுத்தேன். அது டார்கெட் போகலை. டார்கெட் போகாமல் திரும்ப எனக்கு ரிவர்சல் வர மாதிரி இருந்ததுனால இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு ரிகவரி ட்ரேட் நான் எடுப்பேன். ஸோ நான் மோஸ்ட்லி எனக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் தான். எப்போவாச்சும் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேடு எனக்கு ஆப்போசிட் திரும்புற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ரிகவரி ட்ரேடு எடுப்பேன். ஏன்னா அன்றைக்கி லாஸ் இல்லாமல் முடிக்கணும், பிரேக் இவனில் முடிக்கணும், இல்லை ப்ராஃபிட்டில் முடிக்கணுன்றதுக்காக இன்னொரு ரிகவரி ட்ரேட் நான் எடுத்துருவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு டவுன் சைட் ட்ரேடுமே நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு நான் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்றதுனால எனக்கு ரிஸ்க் அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருந்ததால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொஞ்சம் போராக இருந்ததால் நான் நிஃப்டிலே போய்ட்டு எடுத்துக்கிட்டேன். சென்செக்ஸில் எடுக்கல அந்த அப்சைட் ட்ரேடை. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் எடுத்த டவுன் சைட் ட்ரேடு ஓரளவுக்கு ஒரு 1:1 பக்கம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு சென்செக்ஸ்லேயே கிடைச்சதால அந்த டவுன் சைட் ட்ரேடு மட்டும் நான் சென்செக்ஸில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இந்த அப்சைட் ட்ரேடுமே எனக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கலை. அதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த டவுன் சைட் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கலை. ஸோ அதனால் ரெண்டுமே இப்போதைக்கு சைமல்டேனியஸாக ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி பையிங்கில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் சில விஷயம் பையிங்கில் பண்ண முடியாது, ஆனால் செல்லிங்கில் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் எனக்கு ரெண்டு ட்ரேடுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு எங்கேயும் போகாமல் அப்படியே இருந்தாலும் ரெண்டு பக்கமே நல்ல ப்ராஃபிட்டில் நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செல்லிங்கில் பண்ண முடியறதுனால நான் எடுத்த ரெண்டு பொசிஷனுமே இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் கிடைச்சா கூட நான் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன கான்செப்ட் பிரகாரம் இந்த அப்சைட் ட்ரேடு டவுன் சைட் ட்ரேட்லாம் எடுத்தேன்றதை இப்போ நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். ஆல்ரெடி இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான், எதுவும் இங்கே மார்க்கெட்டில் புதுசாக நடக்காது. நடந்த விஷயங்கள் தான் திரும்ப இங்கே நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரெண்டு என்ட்ரியுமே நான் எடுத்தேன். ஸோ இது பாஸ்ட் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஏன் ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் 10 லாட்டு போட்டிருக்கேன், ரெண்டாவதாக எடுத்த அந்த டவுன் சைட் ட்ரேடு ஏன் நான் 19 லாட் நான் போட்டிருக்கேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் தான். ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் அதிகம். நான் என்ட்ரி எடுத்த இடம் ஃபஸ்ட்டு ட்ரேடு அந்த 10 லாட் என்ட்ரியான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா. அதுக்கு நான் போட்டு வச்சுருக்க ஸ்டாப் லாஸ் 210 ரூபா. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் இப்போதைக்கு 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 70 ஈக்குவல் டு 714 டிவைடட் பை 65 நிஃப்டியோட லாட் சைஸ். அப்போ பார்த்தோன்னா நான் 10 லாட் நான் செல் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 50,000க்கு மேலே அந்த ட்ரேடில் லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே நான் 10 லாட் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரேடு டவுன் சைட் ட்ரேடு ஏன் நான் 19 லாட்ஸ் நான் போட்டிருக்கேன்னா இந்த டவுன் சைட் ட்ரேடு நான் என்ட்ரியான ப்ரைஸ் 119 120ன்னு கூட ரவுண்டாக வச்சுப்போமே. 120லேருந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட 250. ஸோ 120லேருந்து 220 250னா ஒரு 130 பாயிண்ட் எனக்கு இதில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ 130 பாயிண்ட் எனக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கிறதுனால இந்த ட்ரேடுக்கும் என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேடு 50,000 தான். டிவைடட் பை 130 டிவைடட் பை சென்செக்ஸோட லாட் சைஸ். அப்போ 19 இங்கே காட்டுதில்ல. அப்போ 19 லாட் நான் இங்கே செல் பண்ணனா எனக்கு ஒரு வேலை போயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரேடு ட்ரிகர் ஆனால் கூட 50,000க்கு மேலே எனக்கு லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே 19 லாட் நான் போட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரேடுமே ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் பிளான் இல்லாமல் எடுக்கக்கூடாது, ப்ராப்பரான ஒரு பொசிஷன் செஸிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் இல்லாமல் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ இது நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். ஓகேங்களா, ஸோ அதன்படி தான் அந்த ட்ரேட் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கூலாக உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வரைக்கும் இது ஒரு 28,000 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ரேண்டமாக போவோம். 2021 போய் பார்ப்போம் இந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் எல்லாம் வந்திருக்காங்க. ராவன் போகிறேன். அதில் ராவன் அப்சைடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் 2. ஸோ டைப் 2ல் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவரி ட்ரேட்ஸே போகலாம். ஏன்னா இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தாச்சுல்ல, அப்போ ரிகவரி கேட்டகரியில் தான் வரும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே 50 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னே ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். திரும்ப அது ரிவர்சல் ஆனால் இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் இன்றைக்கி லாஸில் முடிக்க மாட்டேன். நல்ல ப்ராஃபிட்லையோ இல்லை ஒரு பிரேக் ஈவன்லையோ இல்லை ரொம்ப சின்ன மைனர் லாஸில் தான் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ட்ரேடுமே எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உட்காந்துருக்கேன். இந்த டேல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட்டோட ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருச்சு. அது எல்லா நாளும் ஹிட் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில டைம் ரெண்டு பக்கமே ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ரெண்டுமே கரைஞ்சி ரெண்டுமே கூட ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இன்றைக்கி நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்ட்டு.
ஏதாச்சும் ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஒரு ட்ரேடு மட்டும் ப்ராஃபிட் தருதா, இல்லை ரெண்டுமே இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் போகாமல் அப்படியே கரைஞ்சி இன்றைக்கி முடியுதான்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 2 ஆக போகுது. இன்னொரு மேக்ஸிமம் இன்னொரு 3/4 மணி நேரம், 1/2 hour தான் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே நல்ல ப்ராஃபிட் இருந்தால் கூட நான் முடிச்சிடுவேன். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது வருஷத்தில் போய்ட்டு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு பார்ப்போம். 2022 இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ராவனில் வந்து அப்சைடு ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேடு அப்சைடு தான். ஸோ அதில் வந்து டைப் 2ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் சைடே போகலாம், ஸ்டாப் லாஸ் ரிக்கவர்டே போகலாம். இதில் ஒரு 3 சார்ட் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆனால் இன்னொரு டவுன் சைட் ட்ரேடு. ஒருவேளை இந்த அப்சைட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் இந்த டவுன் சைட் ட்ரேடில் நம்ம அதை ரிகவர் பண்ணிவிடுவோம். மேபி ப்ராஃபிட்டபிளாக கூட முடிச்சிடுவோம், நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைச்சா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு நல்லா போயிருக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டவுனு. முதல்ல அப்பு போயிருக்கு, அதுக்கப்புறம் டவுனு. இதெல்லாம் பார்த்தாவே சிமிலர் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் செக்ஷன் மாதிரி தான். முதல்ல ஒரு அப்சைடு நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கும், பட் ஒருவேளை அது ஃபேவராக போயிடுச்சுன்னா, நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிடுச்சுன்னா அன்றைக்கி அந்த ஒரு ட்ரேடோட போதும். ஒருவேளை அந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா இன்னொரு ஆப்போசிட் என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட்டில் கூட மோஸ்ட்லி ப்ராஃபிட்டில் முடிச்சிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கிற லாஸை விட நம்ம அடுத்து நம்ம பண்ணுற ப்ராஃபிட் வந்து அதிகமாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் பிரகாரம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு 2 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கல, 2மே ரன்னிங்கில் தான் இருக்குது. 2மே ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சுனாவும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30,000க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன தான் நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எனக்கு ஆப்போசிட் திரும்புகிற மாதிரி வந்தாலுமே, இன்னொரு ரிகவரி ட்ரேடு இன்னொன்று எடுத்தாலுமே 2மே இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து செல்லிங்கில் தான் வந்து சாத்தியப்படும். ஓகேங்களா? அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து செல்லிங்கே நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன ரிசல்ட்டுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:12 ஆகுது. இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ மூமெண்ட் கொஞ்சம் டவுன் சைடு வயலண்ட்டாக போக ஆரம்பிக்குதுல்ல. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு எடுத்த அப்சைட் ட்ரேடு ஒரு பிரேக் ஈவனை நெருங்குற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு. அதுக்கப்புறம் ரொம்ப வயலண்ட் மூவ் டவுன் சைடு போச்சுன்னா அப்சைடு எடுத்த ட்ரேடும் வந்து திரும்ப லாஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அப்போ டவுன் சைட் ட்ரேட் என்ன தான் ப்ராஃபிட் பக்கம் போனாலும் அப்சைடு எடுத்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு லாஸ் பக்கம் போக ஆரம்பிக்கிறதால நம்மளுக்கு வந்து வந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து எரோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 30,000 மேலே ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தோம். ஸோ இது வந்து எங்கேயும் போகாமல் அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்தால் தான் 2 பக்கமும் ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு பக்கம் வயலண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா மேபி அது வந்து ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரேக் ஈவனுக்கு வந்துடும் அந்த பொசிஷனே. நம்ம என்ன தான் கடைசி வரைக்கும் உட்காந்து எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு நம்ம பார்க்க உட்காந்தாலும் அப்போ பிரேக் ஈவனில் முடிக்கும்போது வந்த ப்ராஃபிட்டும் போயிடுதில்ல. ஸோ அதனால் அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து இதுதான். இந்த 30,000 32,000 பண்ண முடியுதில்ல. என்ன தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுத்தது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்தாலுமே கூட இன்னொரு ட்ரேடையும் எடுத்து நம்ம வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து இப்போ இன்றைக்கி நான் எடுத்த டவுன் சைட் ட்ரேடு வந்து சென்செக்ஸில் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி தான். இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணாலுமே அதில் ஒன்றும் எனக்கு பெருசாக எதுவும் ப்ராஃபிட் வராது. ஏன்னா நான் முடித்த ப்ரைஸே பார்த்திங்கன்னா 26 ரூபாய்க்கு தான் நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஒன்றுமே பெருசாக கலெக்ட் பண்ண முடியாது, என்ன தான் எவ்வளோ பெரிய டவுன் மூவ் போனாலும். ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் போதுமானதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு 2 பொசிஷன் அட் அ டைம் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா 35,200 ப்ராஃபிட்டு, இன்னொரு பொசிஷன் வந்து ஒரு 1,700 வந்து லாஸ்ட்டில் புக் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஓவரால் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 32,674 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதோட இந்த ட்ரேட் வந்து நான் இன்றைக்கி நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கிறோன்னா அது மோஸ்ட்லி ஒரு 60% ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு ஃபேவராகவே போயிடும், பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரேட்னா இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20% ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் 20 to 30% ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம இன்னொரு ட்ரேடை எடுத்து அதை மேபி இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்டபிளாகவும் இல்லை ஒரு பிரேக்கிங்லையோ இல்லை சின்ன ஒரு மைனர் லாஸ்லேயோ நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஒரு 20% டைம் வந்து நம்மளுக்கு லாஸும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு தான் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுறது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுன்றது இந்த மாதிரி தான். ஒரு நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானை வந்து மாற்றி நம்ம வச்சுக்கணும். நான் இதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டடீஸ்க்கு மேலே நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் கொடுக்கும். சில நாட்களில் நம்மளோட வேலையை நம்மளுக்கு வந்து ஈஸியாக்கி விட்டுரும். சில நாள் வந்து கொஞ்சம் வேலை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சில நேரம் ரொம்ப கூலாக நம்ம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு நிம்மதியாக நம்ம இருக்க மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் அது எங்கே ஓப்பன் ஆகுது, அடுத்த மூவ் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரேடிங் பிளானை
இந்த நான் ஃபாலோ பண்ணுற இந்த 20 ஸ்ட்ராட்டஜியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நான் அப்ளை பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் பண்ணி தான் எல்லா ட்ரேடுமே நான் எடுக்கிறேன். அதனால தான் என்னால் இதை கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ கூல் மைண்ட் செட்டோடு உட்காந்து இந்த ட்ரேட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியுது. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.